குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசிக்கு அபரிவிதமான பலன்கள் நிறைய இருக்கு. அதுவும் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்க. வாழ்க்கையில சில வருடங்களாக தவற விட்ட ஒரு 5 வருஷமா தவற விட்ட அனைத்தையும் பிடிக்கக்கூடிய வருடங்கள் இது. அதுவும் குறிப்பா சுக்கிரன் உச்ச பெறும் மற்றும் சுக்கிர பயிற்சி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்க செய்யும் செயல்கள் விதை போல இருந்து பெரும் வெற்றியை கொடுக்கும். அதை பற்றி தான் பேச போறேன். இப்ப சனி விலகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, குரு பார்க்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, அதை விட 4-9க்குரிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உச்சமா நிற்க போறாரே, இதை பத்தி பேச. ஆக மொத்தம் எங்க கேட்டாலும் சந்தோஷமா சுபிச்சமா ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்க போறீங்க. கும்பராசிக்காரங்களா பல வருடங்கள் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இந்த பதிலாம் வந்திருக்காது. பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், விரயம் விட்டது, திருமணமாகாம மட்டும் நிறைய விஷயங்கள். இதுல என்னென்ன யோக பலன் கொடுக்குதுன்னு தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த புதுசாக இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப்ல நிறைய ஜோதிடர்கள் நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு வரோம். உங்கள் கேள்விகள் சந்தேகம் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்க, உறுதியாக பதில் கொடுக்குறேன். நாம் நேராக போவோம். பொதுவாக கும்பத்துக்குன்னே ஒரு பலன் இருக்குங்க. இது தைரியம், வீரியம், எல்லாத்தையும் பிடிவாதம் முன்னாடி நின்று செஞ்சிடும். இவங்க பிடிவாதத்தை சொல்றதை விட வைராகின்னு சொல்லணும். எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியது. மற்றவங்களுக்கு பிடிவாதம்னு சொல்லலாம், கோபமாக புரிஞ்சுக்குவாங்க. இவங்களை மற்றவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி புரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கூட லாங் டிராவல் பண்ணக்கூடிய ராசி. நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்களை அனுசரித்து போகிறது இந்த கும்பராசி. கும்பராசி ஒன்று இருந்துட்டாலே பல பேர்த்த ஒன்று சேர்த்துருங்க. நாங்கள் சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, 100 நட்சத்திரத்தின் தொகுப்புங்க. அப்போ நிறைய பேர்த்த ஒன்று சேர்க்கறதுக்கு கும்பராசி இருந்தாலே போதும், ஒன்று சேர்த்துரும். லாபம் வேணுமா, நான் பொதுவாக சொல்லுவேன், ஒரு விஷயத்த லாபம் வேணுமா கும்பராசிக்காரர்களை கூட்டுப்போம். அதுதான் குடம். அதில் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இவங்க போனாலே அம்சம் வந்துடும். பொதுவாக இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் தலைமை பொறுப்பு, தலைமை உள்ள ஆட்கள் ஈஸியாக தொடர்பு இருக்கும். அரசியல்வாதியாக இருந்தாலும், பெரிய ஒரு தலைவர்களாக இருந்தாலும், பெரிய ஒரு கல்வி நிறுவனத்து அதிகாரி டக்குன்னு போய் சந்திக்கக்கூடிய அந்த அம்சம் இருக்கு. ஏன்னா இவங்களே அந்த அளவுக்கு உயர முயற்சி பண்ணக்கூடிய அம்சம் உள்ள ஆட்கள். இவங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும், எந்த ஒரு பிரச்சனை எதா இருந்தாலும் ஒரு சிம்பிள் பரிகாரம் என்ன தெரியுங்களா? நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த விஷயத்த ப்ராசஸ் பண்ண சொல்லுங்க. பருதி முன் பழி போல ஈஸியாக விளையிடும். அந்த மாதிரி சிறப்பு மிக்க ராசிங்க. இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல 4-2. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, நேராக சொத்து சம்மந்தப்பட்டது. இப்போ நேரத்தில் கடனை அடைக்கிறது, 2வது சொத்து, வண்டி, வாகனம், இடம் வாங்கிறது. இப்போ கடன் வாங்கினா கூட அவங்க இடத்துக்காக, வண்டிக்காக, குடும்பத்துக்காக, அது சொத்து வாங்குறதுக்காக தான் இருக்கும். ஒரு நகை, ஆபரணங்கள் இதே மைண்டில் ஓடி இருக்கும். அதை வாங்கி அச்சீவ் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சம் நிகழப்போகிறது. இது தைரியமாக வாங்கலாம். வண்டி வாகனம் பெரிய இப்போலாம் வண்டி பார்த்தாங்கனாலே பெரிய பெரிய வண்டி, அதாவது கோடிக்கணக்கில் இருக்கிற வண்டி தான் மைண்டில் இருக்கும். வீடே ஒரு 10 ரூமு அந்த மாதிரி, முன்னாடி ஸ்விம்மிங் பூல் வச்சு, இதெல்லாம் ஆசை இருக்குது. இது நிறைவேற்றுற அம்சம் இந்த ஜாதகத்துக்கு, இந்த கும்பராசிக்கு உண்டு. ஏன்னா 4ஆம் இடம் சுக்கிரன் இல்லையா, இப்போ அந்த ஆசைகள்லாம் வரும், அமைப்புகளும் வரும். இவங்களுக்கு ஒரு பணம் ரீதியாக பெரும் பணம் கையில் புரளக்கூடிய காலகட்டம். பொதுவாக ஏப்ரல் இறுதி, அதாவது மே இறுதி வரைக்கும் சொல்லலாம். அப்போ அந்த நேரத்தில் பெரும் பணம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்க. பணம் யோகம் உண்டு, குபேர யோகம் உண்டு. ரைட். அடுத்து நான் திருமணத்துக்கு போகிறேன். திருமணம் என்ற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், எட்டாக்கனியாக இருந்தது, தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு கல்யாணமே டைவர்ஸ் ஆனவங்க இருந்தால் கூட போதும், அதுவும் செட் ஆகாமல் இருந்ததெல்லாம் பலது. இப்போ உங்களுக்கு திருமணம் என்ற ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7க்குரியவருக்கு நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். உங்கள் ராசியை குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் மேற்கு மேலே. அப்போ மே வரைக்கும், மேற்கு அப்புறம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். மேற்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வரைக்கும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். இந்த சுக்கிரன் கலஸ்தரகாரன் 2ல் உச்சம் இருக்கலாம். அப்போ மேற்கு மேலே திருமணம் வச்சுக்கோங்க. இதுக்கு ராகு கேது பரிகாரம் கோச்சார ரீதியாக தேவைப்படலாம். ஏன்னா லக்னத்தில் ராகு, 7ல் கேது வரனால ராகு கேது பரிகாரம் ஜாதக ரீதியாக இல்லைன்னா கோச்சார ரீதியாக ஒரு பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி, அந்தரம், இது மாதிரிலாம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். திருமணம்ங்கிறது உடனே ஜஸ்ட்டு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது, அது தவறானது. பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா குழந்தை பிறப்பு இருக்கா, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சியா, இவங்க 2 பேர்த்துக்கும் கட்ட பொருத்தம், ஜாதக ரீதியாக கட்ட பொருத்தம் இருக்கா, கூட்டு தசை வருதா, எவ்வளோ விஷயம் பார்க்கணும். இதெல்லாம் விட்டுருவாங்க. நட்சத்திர பொருத்தம் இருக்குது, அது நட்சத்திரம் மட்டும் பார்க்க ஜோசியர் தேவையே இல்லை.
ஒரு ஆப் மாதிரி இருக்கும் 10 பொருத்தம், அதில் பார்த்து வந்துச்சா. ஆனால் அது பலித்தம் நடக்க மாட்டேது. இவங்களுக்கு சாதகமாக இருக்காங்களா இல்லை பாதகமாக இருக்காங்களா, லக்ன ரீதியாக அம்சம் பண்ணி இப்படிலாம் பார்க்கணும். ஆக மொத்தம் இதோட முக்கியமான கும்பராசிக்கு முகூர்த்த நாள் தாங்க. எந்த ஒரு ஜாதகத்துக்கும் முகூர்த்த நாள் தான் திருமணத்துக்கு உண்டான ஜாதகம். அந்த ஜாதகத்தை கைப்பற்றி கரெக்டாக அந்த அந்த நாள் கிழமை நட்சத்திரம் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுட்டோம், வாழ்க்கை யோகவரமாக இருந்துடும். இதை விட்டுட்டு மண்டபம் கிடைக்குதுன்னு போடக்கூடாது. நிறைய பெரியவங்க கேட்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு, குடும்பத்தில் புது நபர்கள் வரப்போகுது, சந்தோஷமான விஷயம். ரைட். திருமணம் ஆனவுடனே குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த குழந்தை சம்மந்தப்பட்டதில் சாதகமாக இருக்கிற ராசியில் இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டம். நிறைய காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஏன்னா லக்னத்தை ராசி சந்திரன் மேலே ராகு வரும்போது கோச்சார குரு பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட்டில் 2 டைம் ஃபெயில் ஆனவங்க 3 டைம் ஃபெயில் ஆனவங்க கூட குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் குழந்தை இயற்கையாகவோ வேறு முறையிலோ குழந்தை பிறப்பு உண்டு. நிச்சயம் இப்போ பயன்படுத்தலாம். இப்போ மருத்துவரை பார்த்தா சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் செஞ்சுக்குவது சிறப்பாக இருக்கும். அதை பற்றி வரேன், இன்னும் இருக்குது. ரைட். இப்போ வருமானத்துக்கு பார்ப்போம். வருமானம் வருதுன்னு தெரிஞ்சாச்சு. எந்த வகையில் வருது? உங்கள் 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். அவரை உங்கள் ராகு பகவான் வேற லைட்டாக டச் பண்ணுறார், குரு பார்க்குது. அப்போ பொதுவாக கும்பராசிக்காரங்க வேறு மாநிலம் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. ஒரு ட்ரிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வருவாங்க. அடிக்கடி ட்ராவலிங் இருக்கும். ட்ராவலிங் சாதகமாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. தொழிலில் உங்களுக்கு பொறுப்பும் அதிகாரமும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் இந்த நிறுவனத்துக்கு பெரிய முடிவாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் 1க்கு 2 முறை பார்த்து கவனமாக டிசிஷன் எடுங்க. மனசு தாங்க இந்த இடத்துல ஒன்று கவனமாக இருக்கணும். மனசு சம்மந்தப்பட்ட எப்பவுமே ஒர்க்கு சம்மந்தப்பட்ட அதிக சிந்தனையாக இருக்கும். இது நல்லதும் ப்ளஸ்ஸு இதுதான், ஹெல்த் ரீதியாக மைனஸ் இதுதான். அப்போ ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா டெவலப் பண்ணுங்கள். மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம், அலைபாயப்படக்கூடாது. ஓவர் ஸ்ட்ரெஸ், நல்லா தூங்கணும் ஃபஸ்ட்டு ஜாதத்துக்கு. ரைட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் பண்ணலாமா, ஒரு நிறுவனத்தும் இன்னொரு நிறுவனம் மாறுதல் பண்ணலாமா, பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இதில் வேலைக்கு போயிட்டே சைடில் இன்னொரு வருமானம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. உங்கள் 10ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். இப்போ வேலைக்கு போயிட்டு வருமானம் செய்யக்கூடிய அம்சம் வந்தாச்சு. சாதகமான சூழ்நிலை. ரைட். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்லியாச்சு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் 2 11க்குரியவர் 5ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்புறம் லாபம் வருகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. லாபம் இரட்டிப்பாகணும். செவ்வாய் கொஞ்சம் காலகட்டமாக நீச்சம், அதாவது நீச்சம் பெற்று மிதுனம் கடகம் மாறி மாறி பயணிச்சுட்டே இருந்தார். இப்போ அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நேராக சிம்மத்துக்கு மற்ற நல்ல ஸ்தானத்தில் பயணிக்க போகிறார். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, தொழில் ரீதியாக தடைபற்ற விஷயங்கள் வளர்ச்சியாக போகிறது. ஒரு விஷயம் திருப்பி செஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லாமே முயற்சி பண்ணோம், சக்ஸஸ் மெட்டீரியலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இனி எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு தொழில் கும்பராசிக்கு பார்க்கும்போது எப்படின்னா, அவங்களுக்கு யோகமான லோகங்கள் என்னென்ன இருக்குது, எந்த திசையில் எந்த மாதிரி தொழில் எடுத்தால் நல்லாயிருக்கும், லக்ன அடிப்படையில் பார்க்கணும். வருகின்ற தசாபுத்தி நல்லா இருக்கா, கூட்டா தனித்தா, எது பண்ணால் யோகமாக இருக்குது, இப்போ நேரங்காலம் சரியில்லைன்னா குடும்பத்தில் எந்த நபர் பேரை போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் பார்த்து டிசிஷன் எடுக்கணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணக்காரனே ஆகிட்டு இருப்பாங்க, ஒரு செல்வ இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னென்னா அவங்க நிறைய ஜோதிடர் ஆலோசனை பெற்றுட்டு எது சரியில்லையோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்துக்கிறது. அப்போ குடும்பத்தில் வாஸ்து சம்மந்தப்பட்டது எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்துக்குவாங்க. அது மாதிரி நீங்களும் பார்த்துக்கணும். ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்றுட்டா பெட்ரு. உங்களுக்கு யாருக்காவது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, திருமண ரீதியாக ஜோதிட ஆலோசனை வேணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உறுதியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தரப்படும். இதில் நடக்கிற தசாபுத்தியும் பார்க்கணும். அதை விட அடுத்து நடக்க போகிற ஏதாவது வியாதிகள் ஏதாவது இருந்தால் அதையும் பார்க்கணும். இந்த அளவுக்கு போகணும். ரைட். நம்ம அடுத்த டாபிக் போவோம். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் போன வீடியோக்கள் அடுத்த வீடியோக்கள் பதில் சொல்லப்படும், அதையும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு சில ராசி எண்கள் யோகங்கமான சொல்கிறேன், அதையும் பயன்படுத்திக்கங்க. தெய்வங்களும் பயன்படுத்துங்க. ஒரு சில டாபிக் இருக்குது. பொதுவாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், அப்புறம் 9ஆம் நம்பர். இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க, அமோகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வகை சுடக்கூடிய எண்களாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ஆகாமல் இன்னும் ப்ளஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அதாவது சிம்பிளாக விநாயகர் கோயில் வழிபாடு. இந்த கோயிலில் கல்யாணம் நடக்கிற விநாயகர் கோயில், அதாவது கல்யாண விநாயகராக இருக்கலாம், இல்லை திருமணம் நடக்கும் விநாயகர் கோயிலில் சென்று ஒரு அர்ச்சனை இந்த செஞ்சுக்கிட்டா இன்னும் யோகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட். 2வது பைரவர், கால பைரவராக இருக்கலாம், சொர்ண பைரவராக இருக்கலாம், ஏதோ ஒரு பைரவர் வழிபாடு.
தேய்பிறை அஷ்டமி இல்லை மற்ற நாள் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ போய் ஒரு டைம் வழிபாடு செஞ்சுக்காங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சொல்ல போகிறது பாருங்கள், சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு, அரசியல், கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்களுக்கு, அந்த மொபைல் டெக்னாலஜி, இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அமோகமாக இருக்குது. நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸை 1க்கு 2 முறை டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. கல்வியில் மாணவர்கள் வளர்ச்சி பெறும் சூழ்நிலை, அடுத்த படிநிலைக்கு உயர போகிறீங்க, படித்தவுடன் வேலை, வேலையில் தீவிரமாக கிடைச்ச வேலையை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க, சம்பளம் உயர்வு வந்துடும். அதனால் என்னதான் அரியர் இருந்தாலும் கிளியர் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு மார்க் வந்துடும். இப்போ யோககரமான சூழ்நிலை வந்திருக்கு மாணவர்களுக்கும். சரி, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக ரீதியான விஷயங்கள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆக போகுது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு, அதன் மூலம் ஆதாயம் உண்டு, அதில் மெட்டீரியலைஸ் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, இடம் சார்ந்து வீடு சார்ந்த பிரச்சனை இருந்து அந்த எல்லாம் விலகி இனி உங்களுக்கு ஆதாயம் வரும். அந்த ஆதாயம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நாள், கிழமை, நட்சத்திரம் அதில் முயற்சி பண்ணா இருக்கும். எந்த லாயருடைய பெயர், ஒரு கேஸுன்னு வச்சுங்களேன், இந்த லாயருடைய பேரில் போய் அட்ஜஸ்ட் பாருங்கள். இந்த குறிப்பிட்ட நாளில் போய் கேஸு உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பெயருடைய ஆட்கள் இந்த மாதிரி அம்சம் இதெல்லாம் பண்ணும் பொழுது வெற்றி சூப்பராக உங்களுக்கு சாதகமாக வந்துடும். அப்போ நமக்கு சாதகமாக வர வைக்க முடியும். அது ஜாதகம் துணை ஒன்று. ரைட்டு. கடைசியாக நான் சொல்ல போகிறது தான் ஹெல்த் விஷயம். ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டதில் கவனம், அஜீரணம் சம்மந்தப்பட்டது, ஓவர் ஃபுட்டு, வெயிட் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட்டை குறைக்க வேண்டிய காலகட்டம். வெயிட்டு சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது குறைச்சிட்டாலே பாதி ஜெயிச்சிடும். ஏன்னா சாப்பாட்டு அதிகமாக சாப்பிடவும் பிடிக்கும், தூங்கவும் பிடிக்கும், ஆனால் உடம்பு வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஜிம்மாக இருக்கலாம், ஏதோ ஒன்று போய்க்கணும். ரைட். அப்புறம் ரொம்ப பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல் சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருந்திருக்கும் கொஞ்சம் காலகட்டமாக. அப்புறம் அந்த கால் வலி, மூட்டு வலி, ஆக மொத்தம் எலும்பு தேய்மானம், கண் சம்மந்தப்பட்ட அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டம். சரியாகும்னா உறுதியாக சரியாகும். மைதானவங்களுக்கு நிறைய பேர் லேசிக் சர்ஜரி, மூட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ரத்தத்தில் அணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது, அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டம். உறுதியாக சரியாகும். வேறு கேள்விகள், சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.